கர்த்தாவே, உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 நாளாகமம் 28 அதிகாரம் 9 அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். நீங்களோ வான பரியந்தம் எட்டுகிற உக்கிரத்தோடே அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய வழிகள் நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்டது என்பதே. யூதேயாவின் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தபோது கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டவராக அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களிடம் தோல்வியடையும்படி செய்தார். அவர்கள் பலனில்லாமல் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களை சிறைப்பிடித்து சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள். அவர்களில் அநேகரை கொன்றும் போட்டார்கள். அவர்கள் செய்ததை கர்த்தர் விரும்பவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில்தான் அங்கே சமாரியாவில் ஓதேத் என்னும் பேர் உள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ நான் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதேயாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தேன். ஆனால் நீங்களோ மிகுந்த கோபத்தினால் உக்கிரத்தினால் அவர்களை சங்காரம் பண்ணி போட்டீர்களே என்று சொன்னார். பிரியமானவர்களே, அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய விரோதிகள் பலவீனம் அடைந்து நம்மிடத்தில் சிக்கிக் கொள்ளும் போது நாம் மிகவும் கோபமடைந்து நம்முடைய விருப்பம் போல அவர்களை சித்திரவதை செய்து அவர்களை நாசமாக்கும்படி எண்ணுகிறோம், யோசிக்கிறோம், நினைக்கிறோம். அந்த சமயத்தில் கர்த்தர் நம்மை காண்கிறார், கவனிக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக நமக்கு நாமே எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கக்கூடாது. நம்முடைய விருப்பம் போல யாரையும் கொடுமைப்படுத்தக்கூடாது. பழி வாங்குதல் கர்த்தருக்கு மட்டுமே உரியது. நம்முடைய கோபமோ நம்முடைய யோசனைகளோ அல்ல. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வழிகள், யோசனைகள், காரியங்கள் எங்களுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டது. உமக்கு பிரியமானதை மட்டுமே நாங்கள் நடப்பிக்கும்படிக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.